ஓம் சாந்தி. நான் சதா வெற்றியாளராக இருக்கும் ஆத்மா. நான் மாஸ்டர் கருணை உள்ளமுடைய ஆத்மா. நான் பணிவான ஆத்மா. நான் ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலிலிருந்து விடுபட்டு பாப் தாதாவை சந்திப்பதற்காக ஒரு ஃபரிஸ்தாவாக வதனத்தை நோக்கி பயணம் செய்கின்றேன். வதனத்தில் பாப் தாதா என்னை அன்போடு வரவேற்று அரவணைத்துக் கொள்கின்றார். நான் அவருடைய அன்பில் திளைத்தபடியே அவர் முன்னால் அமர்ந்து அவரோடு ஆன்மீக உரையாடல் செய்கின்றேன். இன்று புதிய யுகத்தின் படைப்பாளர் பாப் தாதா தன்னுடைய மிகவும் அன்பான சதா சகயோகியான மற்றும் மிகவும் நெருக்கமான குழந்தைகளுக்கு புது யுகம், புது வாழ்க்கை மற்றும் புது வருடத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். பாப் தாதா குழந்தைகளுடைய புது வருடத்தினுடைய ஊக்கம், உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பாப் தாதா கூறுகின்றார், ஊக்கம், உற்சாகம் அனைவருக்கும் இருக்கின்றது. ஆனால் சுய மாற்றம் செய்து காட்டுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவையும் சுபபாவனை, சுப விருப்பத்தின் மூலம் மாற்றுவதற்கான ஊக்கம், உற்சாகம் நன்றாக இருக்கின்றது. கூடவே தைரியமும் யதா சக்தியும் இருக்கின்றது. பாப் தாதா அப்படிப்பட்ட தைரியசாலி குழந்தைகளுக்கு ஒரு சங்கல்பத்திற்கு பின்னால் கோடி மடங்கு உதவியை அவசியம் செய்கிறார்கள். இந்த யுகமே பிறப்பதற்கான யுகம், வரதானி யுகம், புருஷோத்தம யுகம். நேரடியாக விதாத்தா மூலம் அனைத்து சக்திகளின் ஆஸ்தியை சகஜமாக அடைவதற்கான யுகமாகும். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பம் செய்கின்றீர்கள் என்றாலும் அது சுய முயற்சியாகட்டும், விஸ்வ சேவையாகட்டும், சதா தைரியம் கொண்டு பாப் தாதாவின் உதவி பெறுவதன் மூலம் சுய புருஷார்த்தத்தில் மற்றும் சேவையில் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது உறுதியானது. இது அசம்பவம் சம்பவம் ஆகுவதற்கான யுகமாகும். பிராமணர்களுடைய ஜாதகத்தில் வெற்றி என்பது அவர்களுடைய பிறப்பின் அதிகாரமாகும். புது வருடத்தில் அனைத்து விஷயங்களிலும் வெற்றியானது சிரேஷ்ட பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய அதிகாரமாகும் என்ற இந்த விசேஷமான நினைவை எமர்ஜ் செய்யுங்கள். நிச்சய புத்தி உடையவர்கள்
சதா ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியாளர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய நெற்றியில் சதா அதிர்ஷ்ட ரேகை இருக்கின்றது. வெற்றி திலகம் எப்பொழுதுமே நெற்றியில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த வருடத்தை சதா வெற்றியாளர் வருடமாக அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். உங்களுக்குள் தைரியம் இருக்கின்றது எனில் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவீர்கள். நீங்கள் அநேக முறை வெற்றியடைந்த ஆத்மாக்கள் ஆவீர்கள். கர்மம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே இடையிடையே இந்த வெற்றியின் ஆன்மீக போதை உள்ளதா என்பதை சோதனை செய்யுங்கள். நம்பிக்கையின் அடையாளம் போதையாகும் மற்றும் போதை உள்ளது என்றால் அவசியம் நம்பிக்கை இருக்கும். எதிர்மறையானதை, வீணானதை சமாப்தி செய்துவிட்டீர்கள் என்றால் இந்த வருடம் தானாகவே உழைப்பிலிருந்து விடுபட்ட வருடமாக ஆகிவிடும். இந்த வருடம் மனதில், எண்ணத்திலும் உழைப்பிலிருந்து விடுபட வேண்டும். பாப்தாதா தைரியத்தில், நம்பிக்கையில், போதையில் அமரராகுக என்ற வரதானத்தை கொடுக்கின்றார். இந்த யுகத்தில் ஒவ்வொரு நொடியும் புதியதாகும், ஒவ்வொரு எண்ணமும் புதியதாகும். அதனால் 12 மாதங்களும் சதா ஒருவருக்கொருவர் தில்குஷ் மிட்டாய் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மாயை வந்துவிட்டால் அதை பார்த்து கூச்சலிடாமல் பறந்து செல்ல வேண்டும். மேலும் குஷியில் நடனமாடிக்கொண்டேயும் இருக்க வேண்டும் மற்றும் தில்குஷ் மிட்டாயை பங்கிட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கூடவே யாராவது சம்பந்தம் தொடர்பில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஏதாவது பரிசு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆக நீங்கள் சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் பரிசு கொடுங்கள். சுப பாவனையின் ஸ்டாக்கை எப்போதும் சேமித்து வைத்திருங்கள். யார் சதா ஒவ்வொருவரையும் மாற்றம் செய்து தன்னுடைய உலகத்தை மாற்றம் செய்யும் காரியத்தை சாக்காரத்தில் கொண்டு வருகிறார்களோ அவர்களே சாக்கார ரூபத்தில் 21 பிறவிகள் ராஜ்ய அதிகாரிகளாக ஆவார்கள். இது உத்திரவாதமாகும் என்று பாப்தாதா கூறுகின்றார். உலகை மாற்றம் செய்பவர்கள்தான் உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகின்றார்கள். நீங்கள் வள்ளலாகி கொடுத்து கொண்டே செல்லுங்கள். யார் உங்கள் முன்னால் வந்தாலும் வாயினால் அப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசுங்கள். சங்கல்பத்தில் அப்படிப்பட்ட சிரேஷ்ட சங்கல்பம் செய்யுங்கள். அப்பொழுது யாரெல்லாம் உங்களை சந்திப்பார்களோ அவர்கள் ஒவ்வொரு நேரமும் உள்ளத்திலிருந்து வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அவசியம் கொடுப்பார்கள். எனவே நீங்கள் எண்ணம், பேச்சு, சமயம், குணங்கள், சக்திகள் என்ற பொக்கிஷத்தை
சேமிப்பு செய்யுங்கள். இரவு சோதனை செய்யுங்கள். எப்போது சேமிப்பு செய்வதற்கு கவனம் கொடுக்கிறீர்களோ அப்பொழுது உழைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இப்பொழுது ஒரு வினாடி அனைவரும் சக்திசாலி சங்கல்பத்தோடு, உறுதித்தன்மையோடு பழைய பொருட்களுக்கு, பழைய வருடத்திற்கு, பழைய விஷயங்களுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுங்கள். ஒரு வினாடி அனைவரும் உறுதித்தன்மையை வெற்றியாகும் என்ற இந்த உறுதியான சங்கல்பத்தில் நிலைத்திடுங்கள். நல்லது என்று பாப்தாதா தனது உரையை முடிக்கின்றார். இப்போது என் தலைமீது கை வைத்து வரதானங்கள் தருகின்றார். டென்ஷனினால் குழப்பமடைந்த, துக்கமடைந்த ஆத்மாக்களுக்கு தைரியத்தை கொடுத்து முன்னேறச் செய்யக்கூடிய மாஸ்டர் கருணை உள்ளமுடைய ஆத்மா, பணிவான மகான் ஆத்மா, தந்தை கொடுத்த அனைத்து வரதானங்களையும் என்னுள் நிரப்பிக்கொண்டு அவரிடமிருந்து விடைபெற்று மீண்டும் இந்த சரீரத்தில் அவதரிக்கின்றேன். ஓம் சாந்தி.